இதே வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு கார்னுக்கு அதை நான் பார்க்குறேன். முதல் நாள் போய் இதில் பிரதர் உங்கள் வீடு அப்படி சொல்லிட்டு, அப்போ நிறைய பேர் சொன்னாங்க இந்த வீடு பாஸ்டர் இது மோசமான இடம் அப்படி இப்படி. நான் இல்லை, இதே இடத்துல ஒரு வீடு, அதில் உங்கள் பிள்ளைகள் ஓடி விளையாடுவதை நான் பார்க்குறேன். திருமணத்துக்கு முன்ன சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நான் எதுக்கு சொல்லுவேன், ஒரு இழப்பு, ஒரு பெரிய நஷ்டம், நம்ம நினச்சோம் ஐயோ அப்படின்னு. எனக்கு பாருங்கள், அடுத்த வழி ஆண்டவரை நம்பினவங்களுக்கு. போன வாரத்தில் என்கிட்ட பேசும்போது பாஸ்டர் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ அவங்க வீடு அந்த இடித்து, நான் போன வாரம் நானும் சார் குமார் அவரும் 2 நாளைக்கு முன்னாடி காலையில் போய் ஜெபித்து ஆண்டவரே இந்த வீட்டை இடிக்கிறாங்க, அடுத்த வேலைக்கு ஒரு வழியை திறந்து தாருங்க ஜெபிக்கும் போது ஒன்று மட்டும் நான் வரும்போது நான் நினச்சிக்கிட்டேன், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சில போராட்டங்கள் நெருக்க அந்த இடத்துல இறுக நம்ம நின்றுக்கிட்டோம்னா, யோபை நினைத்து கொள்ளுங்க, அவருக்கு இவ்வளோ பிரச்சனை இவ்வளவு இழப்பு எல்லாம் வந்தப்போ ஆண்டவரை மட்டும் இறுக பிடிச்சாரு. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவருக்கு திருப்பி கொடுத்தார். எனக்கு இந்த வார்த்தை கேட்குறவங்களுக்கு மீண்டும் நான் உதாரணத்தோடு நம்ம சபையிலிருந்தே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், மீண்டும் இன்றைக்கி நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற தேவ ஜனமே நம்மளை பார்த்து சொல்லலாம், இதுக்கு மேலே உனக்கு என்ன விசுவாசம், இதுக்கு மேலே நீ என்னத்துக்கு ஆண்டவரே என்ன கூப்பிடுங்க, இதுக்கு மேலே உனக்கு என்ன ஆண்டவருக்கு கூட நம்பிக்கை அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நீங்கள் பயப்படாதுங்க, அழைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த போராட்டங்கள் முடியும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அருளுவா. உங்கள் குடும்பங்கள் தலை தூங்கும், எல்லா கண்களும் காண கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ யோபுடைய வாழ்க்கையில இழப்பு வந்தது எல்லாரும் சொன்னாங்க, ஆனா யோபு தேவ சமூகத்தில் உறுதியாய் நின்றார். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா லாசருடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டா நமக்கு தெரிஞ்ச சம்பவம். லாசருடைய குடும்பத்திலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ஆண்டவருக்கு பிள்ளைகளாக இருந்தாங்க. அந்த லாசரு மரித்து போனா லாசருடைய சகோதரி அவன் அடக்கம் பண்ணப்பட்டது அழுது கொண்டு இருக்கிறாங்க. வேதத்தை போய் வீட்டில் வாசித்து பாருங்க, அதில் அவருடைய சகோதரிகளை பார்த்து ஊரார் சொல்லுகிறாங்க, அங்க வந்திருந்த உறவினர்கள் ஊரார் அந்த சகோதரியை பார்த்து சொல்லுகிறாங்க, ஒன்னு இயேசுநாதர் இவன்ட்ட இவ்வளவு அன்பா இருந்தாரு, இவனு இயேசுக்கு மேல இவ்வளவு அன்பா இருந்தானே, ஆண்டவர் வராம போயிட்டாரு. இயேசுவனுக்கு மேல இவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு, லாசரு மேல, லாசரும் ஆண்டவருக்கு மேல அன்பு வச்சிருந்தாரு. ஆனா இவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான், வராம போயிட்டாரு. அந்த இடத்துல அந்த ஊராரெல்லாம் ஏளனமாய் பேசுகிற ஒரு நிலைமை இருந்த பொழுதும் இயேசு 3 நாள் ஆயிட்டு 4 நாள் ஆயிட்டு இல்ல, ஆண்டவர் போய் அவரை நம்பின பிள்ளைகளை அந்த எல்லா கண்களுக்கு முன்பாக கைவிடல. ஆண்டவர் போய் துக்கத்தை விசாரிச்சு செத்து போனான்னு கேட்டுட்டு ஆண்டவர் வரல, அந்த இடத்துல போய் மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். அப்படி என்றால் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர்கள் சமூகத்தில் நம்ம காத்திருப்பதற்கு பலன் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் போராட்டத்தின் நேரத்தில் இறுக பற்றிக்கிட்டா மறுதளிச்சு போயிட்டோன்னா ஆசீர்வாதம் இல்லை. மறுதளிச்சு போயிட்டோன்னா ஏன் ஆண்டவரை செபத்தை விட்டு ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டு போயிட்டோன்னா நன்மை பெற முடியாது. இன்னைக்கு இது ஒரு பாடமா எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் என் தேவனை நான் மறுதளிக்க மாட்டேன், கிருபையினால் ஆண்டவருக்குள்ள நிற்பேன். எத்தனை பேர் முடிவெடுக்கிறோமோ கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், உன்னை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து உன்னை குறித்த திட்டத்தை நோக்கத்தை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு, இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் தேவன் வைத்த அந்த திட்டத்தை அடைய முடியாத காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவன் வைத்த அந்த தரிசனம் நிறைவேறாத காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போன தேவன் 2 பேரை தவிர அத்தனை பேரும் கானானில் மடிந்து போக காரணம் என்ன தெரியுமா? போராட்டம் வரும்போதெல்லாம் முறுமுறுப்பு, போராட்டம் வரும்போதெல்லாம் விசுவாசத்தை இழந்து, பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் பின்மாறி போனதுனாலதான் அந்த இஸ்ரவேலர் அழைக்கப்பட்டவர் வாக்குத்தத்தத்தை அனுபவிக்க. இன்றைக்கும் இந்த வார்த்தையை ஒவ்வொருக்கும் நான் சொல்லுகிறேன், இனி உன் வாழ்க்கையில பிசாசு போராட்டத்தை கொண்டு வரும்போது, இனி உன் வாழ்க்கையில சத்துரு போல பலவிதங்களில் போராடும் போது, இன்னைக்கும் இந்த இடத்துல ஒரு முடிவோடு கூட இந்த வார்த்தையில ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவே எந்த போராட்டம் வந்தாலும் பவுல் சொன்னது போல, ஆண்டவரே வாழ்வோ தாழ்வோ, ஆண்டவர் பசியோ பட்டினியோ உயர்வோ தாழ்வோ எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கரங்களை தட்டி எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? எந்த பட்டினியா இருக்கலாம், நாசமோசமா இருக்கலாம், ஆண்டவரை எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் பிரியக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. எனக்கு நல்ல ஒரு முடிவு, ஆண்டவரே கஷ்டம் வந்தாலும் வேதனை வந்தாலும் நான் உமக்காய். இந்த எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து இந்த வேதனை நடுவில் ராஜா கேட்கிறார் பாருங்க, நீ கேட்கிறது என்ன? ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு நான் தருவேன். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப இந்த எஸ்தர் ராஜாத்தி யார்? ராஜாவிட்ட வந்து பேச இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். நீங்களும் நானும் இன்னைக்கு வந்து முதலமைச்சரை திடீர்னு சந்திக்கணும்னா முடியாது. சத்தமாக எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. முதலமைச்சரை திடீர்னு சந்திக்கணும்னா முடியாது. கடந்த நாட்களில் போன மாதம்
ஆமாம், போன மாதம் நான் சென்னைக்கு போயிருந்தேன் இல்லையா, கிராம ஊழியத்துக்கு. அன்றைக்கி கிராம ஊழியத்துக்கு போயிட்டு அப்போ நான் ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தேன், ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அப்போ அந்த ஹோட்டலில் எனக்கு கூட 2-3 பாஸ்டர் மாதிரி இருந்திருந்தாங்க. அப்போ நான் டீ குடிக்கிறதுக்காக அந்த ரூமில் இருந்து மேலே அந்த ஹோட்டலுக்கு போனேன். ஹோட்டலில் மேலே உட்கார்ந்து இருக்கும்போது அங்கே திடீர்னு பார்த்தா ஒரு கார் வந்தது. நிறைய ஆட்கள், கார்னா நிறைய விஐபிகள் வரக்கூடிய ஒரு ஹோட்டல். அப்போ அதில் நிறைய கார்கள் நிற்குது, நிறைய அப்படி உட்காந்துருக்கேன். நான் இப்படி உட்காந்துருக்கேன், எனக்கு முன்னாடி ஒருத்தர் எனக்கு கூட வந்து பாஸ்டர் உட்காந்துருக்காரு. அங்கே ஒரு பெரிய கும்பலை உட்காந்துருக்காங்க. அந்த அதில் நாங்கள் டீயை குடிச்சிட்டு அப்படி எழும்பி வரும்போது பார்த்தா விழுப்புரம் தொகுதியில் உள்ள எம்பி உள்ளே உட்காந்துட்டு எங்களுக்கு டேபிளுக்கு பின்னாடி டீ குடிச்சிட்டு இருக்காரு. ரவிக்குமார்னு ஒருத்தர் பின்னாடி, நான் நியூஸில் பார்த்துருக்கேன், நல்ல ஒரு எழுத்தாளர், அப்படி குடிச்சிட்டு இருக்காரு. உடனே நாங்கள் 2 அப்படி கிளம்புனோன்னே எனக்கு கூட வந்தவருக்கு அவரை தெரியும். உடனே எப்படி நல்லா இருக்கீங்களா என்ன அப்படி கேட்டேன். நான் கண்டுட்டு நான் அப்படி சரி நம்ம பார்த்தாள் அப்படின்னு சொல்லிட்டு பழக்கம் கிடையாது. அப்படி கிளம்பி திரும்பி வாரதும் உடனே இவர் எனக்கு கூட வந்த பாஸ்டர், இவர் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு பாஸ்டர். உடனே உண்மையில் சொல்லுவேன், ஊழியக்காரர்களுக்கு அவங்க வச்சிருக்கிற மரியாதை, அவர் விழுப்புரம் தொகுதி எம்பி, இது 2வது முறையா 3வது முறை எம்பி, அவ்வளோ பெரிய ஆள் டக்குன்னு எழும்பி உட்கார்ந்து இருக்கிற இடத்துல என்கிட்ட கூட அவருக்கு கூட நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துடும், அப்படி ஃபோட்டோ எல்லாம் எடுத்தார். உடனே ஃபோட்டோ எல்லாம் எடுத்து அப்போ டக்குன்னு எழும்பி உடனே பாஸ்டர் கன்னியாகுமரியா, ஆமாம், உடனே சேக்கன் பண்ணியாச்சு, வாங்க பாஸ்டர் ஒரு ஃபோட்டோ எடுத்துடும், நீங்கள் கடவுளுக்கு பிள்ளைல எங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிடுறேன். உடனே சேர்ந்து நின்று அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயம் கட்டியிருக்கிற அந்த நம்ம சபை இருக்கக்கூடிய ஏரியாவில் உள்ள மாவட்ட செயலாளர், அவர் தான் அந்த ஏரியாவில் பெரிய ஆள், எல்லாத்துலேயும் பெரிய ஆள். அவரை உடனே கூப்பிட்டு கூட நெல்லுங்க, உடனே இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு சர்ச் இருக்கா, ஆமாம், உடனே அவர்கிட்ட நம்பரை வாங்கிடுங்க, என்ன தேவை இருந்தாலும் அவங்கள பார்த்துக்கிடுங்க, உங்களுக்கு எல்லா காரியத்தையும் நாங்கள் வச்சுக்கிறோம், எப்போ பாஸ்டர் வேணாலும் நீங்கள் வரணும், உங்களுக்கு எல்லா உதவியும். நான் பிறகு அப்படியே கீழே வந்துட்டு அப்படி இருக்கு. பிறகு அடுத்து 2வது நாங்கள் சாயந்தரம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஹோட்டலில் டீ குடிக்க போகிறேன். உள்ளே போனேன்னு அங்கே இருக்கவெல்லாம் சல்யூட் பட்டப்பட்டா எழும்பி, அது வரை நம்ம போனால் சும்மா அங்கே போனேன். நான் கீழே வரேன், பாஸ்டர் நான் தான் காசு கொடுப்பேன், நீங்கள் கொடுக்கக்கூடாது. அவர் எம்பி சொல்லுவார், நான் தான் காசு கொடுப்பேன். நான் தானே இல்லை, இந்த ஃபோட்டோ என்னட்ட இருக்கு அவரு கூட எடுத்து, நான் தானே இல்லை நான் கொடுத்துட்டு போயிடுறேன், பே பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறம் நான் போகிறேன், ஹோட்டலில் இருக்க ஆட்கள் எல்லாம் ஒரே சல்யூட். நான் எத்தனையோ வருஷம் அந்த ஹோட்டலில் தான் போய் தங்குவேன், ஒரே சல்யூட். அப்போ தான் எனக்கு கூட வந்து பாஸ்டர், இந்த சல்யூட் எதுக்கு தெரியுமா, தெரியல, நம்ம எம்பிக்கை கூட இருந்தேன் இல்லையா, இது எம்பிக்கு ஆளை நான் சல்யூட் அடிக்கானேன். நான் எதுக்கு சொல்லேன்னு, இந்த உலகத்தில் ஒரு பெரிய மனுஷனை நம்ம சந்திக்கிறதுனா பெரிய, முதலமைச்சரை சந்திக்கணும்னா நடக்காது. முதலமைச்சரை பார்க்க இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது எங்கே பார்த்து எங்கே அவருக்கு கூட ஃபோட்டோ எடுத்து அவரை நெருங்க முடியாது, அவருக்கு கூட போக முடியாது. இதெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தி தந்த ஒரு காரியம். நான் ஏன் சொல்கிறேன், இந்த எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுக்கு முன்ன நிற்கிறா, ராஜாவுக்கு மனைவியா மாறி இருக்கிறா. ராஜாவு கேட்காரு, ஒரு ராஜா கேட்காரு, இந்த ராஜ்யத்தின் பாதி மட்டும் வேணும்னா உனக்கு தரேன். ஒருவேளை இந்த எஸ்தர் ராஜாத்தி யாரு, வேற ஒரு ராஜாவுடைய மகளா, இல்ல பக்கத்து நாட்டு ராஜாவுக்கு மகளை இவ கல்யாணம் பண்ணாரா, இல்ல இந்த எஸ்தர் ராஜாத்தி யார் நமக்கு தெரியும். எஸ்தர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க. ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நம்மை உயர்த்துகிற தேவன் எப்படிப்பட்டவர், ராஜாவுக்கு முன்னணியிலே கொண்டு நிறுத்தி அந்த ராஜா மனசு வச்சு உனக்கு என்ன வேணும், ராஜ்யத்தின் பாதி வேணும்னாலும் உனக்கு தாரேன்னு சொன்னாரு. அதுல 7வது அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை படிங்க. அவன் தன் சிறிய தகப்பன குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தாள். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க, அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுள்ளவமாக இருந்தால் அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது போதும். எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. யாருன்னு பாருங்க, அப்பாயும் அம்மாவும் இல்லாம ஒரு நாட்டில் சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு பெண். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நான் பாரம்பரிய பணக்காரனா இருந்தாதான் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு இல்லை. நான் பாரம்பரிய பெரிய நல்ல பெரிய பரிசுத்தவானா, நான் பாரம்பரியமா பெரிய ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறந்த, அதுக்கெல்லாம் நன்மைகள் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ஆனா ஆண்டவர் யார இந்த ராஜாவுக்கு விருந்து கொடுக்க ஆள் யாரு பாருங்க. ராஜாவுக்கு ராஜா உனக்கு தேசத்துல பாதி வேணும்னாலும் தாரேன்னு கேட்கக்கூடிய அந்த நபர் யாருன்னு பாருங்க, தாய் தகப்பனற்ற ஒருத்தி. கட்டத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறான், 27வது சங்கீதம் 10வது வசனத்தை படிங்க. சங்கீத புத்தகத்தில் 27வது சங்கீதம் 10வது வசனத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் எல்லாரும் கர்த்தர் என்னை சேர்த்த. கரங்களை தட்டி ஆண்டவர் எல்லாரும் மகிமைப்படுத்துங்களேன். கர்த்தர் நல்லவர். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரிய அன்புள்ள தெய்வம் பாருங்க. நான் எத்தனையோ செய்திகளில் நான் யூடியூப்ல பார்க்குறோம், எத்தனையோ பிரசங்கங்களை கேட்குறோம். உலகம் எங்களை கைவிட்டுட்டு, சொந்தக்காரங்க கைவிட்டுட்டாங்க,
அப்பா அம்மா இல்ல, அனாதையா இருந்தேன், அப்பா குடிகாரர், அப்படியெல்லாம் எத்தனையோ பாஸ்டர்மாரு என்ன நேசித்து உயர்த்தின ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு ஒருவரே. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சமீபத்தில் நான் உங்களுக்கு சொன்னா தெரியாது, ஒருத்தர் சிறைச்சாலையில் ஆயுள் தண்டனை கைதியா இருந்து ஒரு கொலை வழக்கில் ஒரு ரவுடித்தனம் பண்ணி சிறைச்சாலையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்து கர்த்தர் ரட்சித்து வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு நிறைய இடங்களில் ஊழியம் செய்கிறார். நான் சால்வேஷன் டிவியில் அவருக்கு சாட்சியை பார்த்தேன். அதில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, என்னை பெத்த அப்பா அம்மா கூட எனக்கு வந்து மனு போட்டு என்னை பார்க்க வரமாட்டாங்க. காரணம் கொலைகாரன். என் சொந்தக்காரன் கூட என்னை வந்து பார்க்க மாட்டான், கொலைகாரன் எல்லாரும். ஆனால் எல்லாரும் என்னை பார்க்காம போனாலும் என்னை தேடி எனக்காக சர்வ வல்லவராய இயேசு வந்தார். அதுதான் நாம் ஆராதிக்கிற தேவர். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, நம்மகிட்ட பணம் இருந்தா நம்மகிட்ட நிறைய பேர் அன்பா இருப்பாங்க, நம்ம கிட்ட பொருள் இருந்தா நம்மகிட்ட நிறைய பேர் அன்பா இருப்பாங்க, நம்ம கிட்ட எல்லாத்துக்கும் எல்லாம் இருந்தா நம்மகிட்ட ஒன்றும் இல்லைன்னா நேரத்துக்கு வர நம்மகிட்ட பேசினவங்க கூட தூர பார்த்துட்டு போயிடுவான். கடந்த நாட்களில் நம்ம சபையிலும் சில போராட்டங்கள், ஸ்தாபனத்துக்குள்ள சில நெருக்கம், எல்லாரும் கூட நின்னாங்க. எல்லாரும் கூட எது வந்தாலும் பாஸ்டர் உண்டு, எல்லாம் ஒரு பக்கம் நெருங்கினவண்ண எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. உண்மையான 3-4 பேர் கூட துணையாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்தார். சத்தமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. பணம் இருக்கும்போது வருவாங்க, புகழ் இருக்கும்போது வருவாங்க, ஆஸ்தி இருக்கும்போது வருவாங்க, ஐஸ்வர்யம் இருக்கும்போது வருவாங்க, எல்லாம் இருக்கும்போது நம்மளை சுத்தி எல்லாம் இழந்து போகிற நேரம் ஒரு மனுஷன் நம்ம கூட வரமாட்டான். அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ள சுயநலம் நிறைந்த இந்த உலகத்தில் அதான் தாவி சங்கீதக்காரன் சொல்கிறார், என் தாயும் என் தகப்பன் என்னை கைவிட்டாலும் என்னை சேர்த்துக் கொள்ள எனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நான் ஆராதிக்கிற கர்த்தர். இன்றைக்கு மீண்டுமாய் ஆண்டவருடைய நாமத்தினால இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ ஜனமே, இந்த உலகத்தில் யாரு உனக்கு உதவாம போகலாம், இந்த உலகத்தில் யாரு உனக்கு கை கொடுக்காம போகலாம், இந்த உலகத்தில் யாரு நமக்கு உதவி செய்யாம போகலாம், நம்மை கர்த்தர் எடுத்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர். ஒரு அனாதையாய் தாயும் தகப்பனும் இல்லாதபடி ஒரு சகோதரனால் வளர்த்தப்பட்ட ஒரு மகள், அது மட்டுமல்ல சிறைபிடித்து வரப்பட்ட ஒரு மகளை ஆண்டவர் ராஜா ஸ்திரீயாய் உயர்த்தி வைத்து ராஜ்யத்தின் பாதி மட்டும் வேணும்னா உனக்கு தாரேன்னு ஆண்டவர் உயர்த்த முடியும்னா, ஒன்றுமில்லாமையில் இருக்கிற நம்மையும் அதே போல உயர்த்த கர்த்தர் வல்லமையுள்ள கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமையோடு நீ ஆராதிக்கிற ஆண்டவர் அவரை நீ இருக பற்றி கொண்ட நீ நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு வேலை கிடைப்பதற்கு வழிகாட்ட யாரும் இல்லை. நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உனக்கு வழிகாட்டுவார். நீ உயர்ந்த இடத்துல உன்னை கர்த்தர் உட்கார வைப்பார், உன்னை ஆண்டவர் உட்கார செய்வார். நம்ம சபையில் ஒரு சகோதரி வருவாங்க, பிள்ளை +2 முடிச்சா, அடுத்தது BSc நர்சிங் வரணும்.